பொடன்னு பெய்கிற மழையில் சுட சுட போண்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கிறக்க ஒரு ஸ்மெல்லுங்க. கிச்சன் சைட் போய் பார்த்தா அம்மா போண்டா சுட்டுட்டு இருந்தாங்க. போண்டா சாப்பிட்டுட்டு போண்டா நிறைய போண்டா மிச்சமும் ஆயிடுச்சு, போண்டா மாவும் மிச்சம் போச்சு. அதை வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது கறி குழம்பு ஞாபகம் வந்துச்சு. கறி குழம்பு பண்ணுறதுக்கு மாவை நல்லா தண்ணியாட்ட குழப்பிக்கணும். அதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கணும், அப்புறம் மோர் ஊற்றிக்கணும், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் போட்டுக்கணும். சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கணும். அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சவக்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தயிர் ஊற்றணும். அது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும். நம்ம போண்டா மாவில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து ஊற்றி இருக்குல்ல, அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா நல்லா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஹாட் கன்சிஸ்டன்சி அந்த போண்டா போட்டுக்கோங்க. போண்டா வந்து கம்மியாகவே போடுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா அது வந்து குழம்பு உறிஞ்சிடும். இந்த டேஸ்ட்டில் வந்து நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இது வந்து நீங்கள் சப்பாத்தியோடய சாப்பிடலாம், அப்புறம் சாப்பாட்டோடய சாப்பிடலாம். இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்.